ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு 5396 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல். 5 மாதங்களுக்கான கூடுதல் செலவினங்களுக்கும் ஒப்புதல் கோரினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் 9 இடங்களில் மறியல். 1000க்கும் மேற்பட்டோர் கைது. கஞ்சா கடத்திய வழக்கில் 6 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை, 2 லட்சம் அபராதம். புதுச்சேரி போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மக்களின் துயரங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆவேசம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடரில் 5396 கோடிக்கு 5 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபைக்கான தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ளதால் வரும் நிதியாண்டான 2026-27க்கு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. இதற்கு மாற்றாக அரசின் செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக புதுச்சேரி சட்டசபை கூடியது. சபையில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 5 மாதங்களுக்கு 5396 கோடிக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். சபாநாயகர் குரல் வாக்கெடுப்பு மூலம் இடைக்கால பட்ஜெட்டுக்கு சபையின் ஒப்புதலை பெற்றார். சட்டசபை தேர்தலுக்கு பின் புதிய அரசு அமையும் என்றும் புதிய அரசு 2026-27 ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் 2025-26 நிதியாண்டிற்கான அரசின் பல்வேறு துறைகளின் கூடுதல் செலவு அறிக்கையை முதலமைச்சர், அமைச்சர்கள் துணைக்கொடையாக கோரினர். ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகளுக்கும் சேர்த்து 537 கோடியே 38 லட்சத்துக்கு கூடுதல் செலவினங்களுக்கு சபையின் ஒப்புதல் கோரப்பட்டது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாக்கெடுப்பு நடத்தி கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்றது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 9 இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 8 இடங்களில் மறியல் நடத்தப்படும் என இந்தியா கூட்டணி தொழிற்சங்கம் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் அரிமா, தமிழழகன், திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல பாகூர், வில்லியனூர், சேதராப்பட்டு, நெட்டப்பாக்கம் உட்பட 8 மையங்களில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள், இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். உரிமைகளை பறிக்காதே, உரிமைகளை 2023 ஆண்டு கஞ்சா கடத்திய வழக்கில் 6 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.
புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியின் போது 100 அடி சாலையில் கஞ்சா கடத்துவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது 2 கார்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் 45 கிலோ கஞ்சா கடத்திய கும்பலை மடக்கி பிடித்தனர். இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிமுல் அன்சாரி, ஷாருக் கான், ராஜீவ்காந்தி, மனோஜ்குமார், அப்துல் கலாம், நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்தது. இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சாட்சிகள் விசாரணை முடிவு பெற்று வழக்கின் தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அதில் கஞ்சா கடத்திய வழக்கில் தமிமுல் அன்சாரி உட்பட 6 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி கோவிந்தராஜ் உத்தரவிட்டுள்ளார். சட்டசபையில் பொதுமக்களின் பிரச்சினைகளை பேச அனுமதி மறுக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு போலி மருந்து விவகாரம், அரசு ஊழியர்கள் போராட்டம் குறித்து பேச முற்பட்டார். அப்பொழுது சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சபையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார். சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்கள் படும் துயரங்களை பற்றி பேசக்கூட சட்டமன்றத்தில் அனுமதி இல்லை என்பது வேதனை அளிப்பதாக கூறினார். போலி மருந்து விவகாரமும் போராடும் அரசு ஊழியர்களின் நிலையும் அவசரமாக தீர்வு காணப்பட வேண்டியவை என குறிப்பிட்ட அவர், இதை பேசவிடாமல் தடுப்பது ஜனநாயக படுகொலை என்றார். சபாநாயகரின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர் என்று அவர்கள் தம்பத்து நாட்டித்துக் கொண்டு அவர்கள் ஆதரவு அழைத்து போஸ்ட் அடித்து ஒட்ட சொல்லுவது தான் அவர்களுக்கு முழு நேர பணியா இருக்குது. இந்த ஆட்சியோடைய அவலத்தை அவங்க பயன்படுத்துறதுக்கு இதை ஒரு காரணமா எடுத்துக்கின்னு நோவாத நுங்கு சாப்பிட்ற வேலையை இந்த எதிர்கட்சிகள் செய்யறது, அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்காக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும் தயார் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், தேர்தல் வாக்குறுதிகளையும் சட்டமன்றத்தில் அளித்த வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அரசு செயல்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிர்வாகத்தில் சில சங்கடங்கள் தொடர்வதாகவும் அந்த சங்கடங்கள் தீர மாநில அந்தஸ்து அவசியம் வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அதிகாரம் தேவை என்பதால் மாநில அந்தஸ்தை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இயங்கி வந்த சுதேசி பாரதி ஏஎஃப்டி கூட்டுறவு நூற்பாலைகள் எத்தகைய நிலையால் மூடப்பட்டதென அனைவருக்கும் தெரியும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். பாப்ஸ்கோ உட்பட அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இந்த நிறுவனங்களை தொடர்ந்து நடத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்ததாகவும், ஆனால் அங்குள்ள தொழிலாளர்களுக்கு பணி செய்யும் எண்ணம் இல்லை என்று முதலமைச்சர் தெரிவித்தார். படித்த இளைஞர்கள் சுமார் 5000 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பணியிடங்கள் பல ஆண்டாக நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் உள்கட்டமைப்பு பணிகளை 3000 கோடியில் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரிக்கு பிரதமர் வரும்போது புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்று கூறிய அவர், புதுச்சேரி போல நலத்திட்டங்களை செய்யக்கூடிய பிற மாநிலங்களே இல்லை என்று பெருமிதமாக கூறினார். விரைவில் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாகவும் 14000 கோடிக்கு பட்ஜெட் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீரம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தற்போது 24 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்றன. திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தினமும் காலை மாலையில் யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
11ஆம் தேதி புதன்கிழமை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ரக்ஷாபந்தனம், அஷ்டபந்தனம், நாடி சந்தானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து 12ஆம் தேதி காலை 8 மணிக்கு ராஜகோபுர விமானங்களுக்கும் மூலவருக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவரைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் பணியாற்றும் 71 செயல் விளக்க உதவியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் 2016ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வரும் 71 செயல் விளக்க உதவியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்து கூறினார். அப்போது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் செய்யப்பட்ட செயல் விளக்க உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கும் வகையில் பணி நியமன விதிகளை திருத்தம் செய்து உடனடியாக பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். போராட்டத்தின் போது காயமடைந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் காவலர்களை காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். புதுச்சேரியில் நடைபெற்ற வவுச்சர் ஊழியர்களின் போராட்டத்தின் போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர்கள் மற்றும் பொதுமக்களை காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். புதுச்சேரி வெங்கட சுப்பரெட்டியார் சிலை அருகே கடந்த 11ஆம் தேதி புதுச்சேரி வெங்கட சுப்பரெட்டியார் சிலை அருகே சுதந்திர போராட்ட வீரர் சிங்காரவேலனார் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்த முதலமைச்சரின் வாகனத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த காவல்துறையினர் முயன்றனர். அப்போது போராட்டக்குழு தலைவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் இருதரப்பிற்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த மோதலில் போராட்டக்காரர்கள் தாக்கியதில் காவல் அதிகாரிகள், காவல் உதவி ஆய்வாளர்கள், பெண் காவலர்கள் உள்ளிட்ட பலருக்கு காயம் ஏற்பட்டது. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் சிகிச்சை பெற்று வரும் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் இதர காவலர்களிடம் உடல்நலம் குறித்து விசாரித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து போராட்ட களத்தில் என்ன நடந்தது என்பது குறித்தும் விளக்கமாக கேட்டறிந்தனர். போராட்டத்தின் போது கீழே விழுந்து காயமடைந்த ஏனாம் பகுதியைச் சேர்ந்த நபரையும் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதியளித்தார். மேலும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தியும் அறிவிப்பு வெளியிட்டார். ஆனால் இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியும் துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் கடந்த 11ஆம் தேதி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 2வது நாளாக 12ஆம் தேதியும் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் கூறுகையில், கோரிக்கை பல ஆண்டுகளாக தீர்க்கப்படவில்லை. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம சட்டசபையிலேயே தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாரு. 10 ஆண்டுகள் பணி முடித்த நம்ம ஓட்டுநர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் என்று தீர்வு சட்டசபையிலே அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கவில்லை. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து வாரிசுதாரர்கள் பணி வழங்க வலியுறுத்தி 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 11ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஆண்களும் பெண்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உள்ளாட்சித்துறை தகுதியான 123 நபர்களுக்கு பணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தங்களின் நியாயமான கோரிக்கை குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் நகராட்சி ஊழியர் வாரிசுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்காலின் புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட இஷிதா ரதிக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உதவி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த இஷிதா ரதி காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு புதுச்சேரி மின்சக்தி கழக மேலாண் இயக்குநராகவும் கூடுதலாக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த ரவி பிரகாஷ் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, எழுதுபொருள் மற்றும் அச்சிடுதல், முன்னாள் படைவீரர் மற்றும் தியாகிகள் நலப்பிரிவு செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் புதிதாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இஷிதா ரதி 12ஆம் தேதி புதன்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், அதிகாரிகள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பேனரை ஆழ்கடலில் வைத்து அழைப்பு விடுத்துள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாகிர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகராக இருந்து வந்த இவர் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஜாகிர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். ஆழ்கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பீர் என்ற வாசகத்துடன் பேனர் ஒன்றை நிறுவி ஆதரவு தெரிவித்துள்ளார். அந்த பேனரில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் படமும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆழ்கடல் பிரச்சாரம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுமையான இந்த பிரச்சாரம் காமராஜர் நகர் தொகுதி மட்டுமின்றி மற்ற தொகுதி மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி போலி மருந்து ஊழலுக்கு துணை போவதாக எதிர்க்கட்சிகள் சட்டசபையில் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது என்பதால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக புதுச்சேரி சட்டமன்றம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை கூட்டப்பட்டது. சட்டசபையின் நிகழ்வுகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் 5 மாத காலத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி போலி மருந்து ஊழலுக்கு துணை போய் உள்ளதாகவும் இந்த அரசு பதவி விலக வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாநில அந்தஸ்து குறித்தும் கோஷங்களை எழுப்பியதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெற்ற ஜோதிர்லிங்க ருத்ர பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு லிங்கத்தை வழிபட்டு சென்றனர். கேதார்நாத் ஜோதிர்லிங்கத்தில் செய்யப்படும் ருத்ர பூஜையானது சிவபெருமானின் ஆசிகளை பெற செய்யப்படும் புனிதமான வழிபாடாகும். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ருத்ர பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ருத்ர பூஜையில் பால், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற ருத்ர ஹோமத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மன அமைதி, செழிப்பு, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்ம சுத்தத்திற்காக ருத்ர பூஜை விழா நடைபெறுகிறது. இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு சென்றனர். பாகூர் தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை தொடர்ந்து வழங்கி வரும் தேசிய மன்ற மருத்துவக் குழுவிற்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தேசிய மன்ற மருத்துவக் குழு பாகூர் தொகுதியில் பல நோயாளிகளுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகளை வழங்கி வருவது பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. பாகூர் ஈஸ்வரன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சேகர். இவர் 5 மாதங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் ஏற்பட்ட
சாலை விபத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டார். ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று மூளை அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டார். நீண்ட நாள் சிகிச்சைக்கு பிறகு தற்போது வீடு திரும்பியுள்ள அவருக்கு தினசரி மருத்துவ பராமரிப்புகளை மேற்கொள்ள முடியாமல் குடும்பத்தினர் தவித்து வந்தனர். இந்த நிலை குறித்து அறிந்த ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஏற்பாட்டில் ஜேசிஎம் மன்ற மருத்துவக் குழுவினர் மனிதநேய உணர்வுடன் உடனடி உதவிகளை செய்து வருகின்றனர். தினமும் அவருக்கு தேவையான மருந்துகள் வழங்குதல், உடல்நிலை பரிசோதனை, தொடர்ந்து செய்ய வேண்டிய சிகிச்சைகள் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சேகரின் உடல்நிலையில் கணிசமாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல குருவிநத்தம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியனும் விபத்தில் காயமடைந்து அறுவை சிகிச்சை பெற்ற பிறகு அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் ஜேசிஎம் மருத்துவக் குழு செய்து வருகிறது. இதுகுறித்து ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறுகையில், பாகூர் தொகுதி முழுவதும் நோயால் அவதிப்படும் மக்களை கண்டறிந்து தேவையான சிகிச்சையை வழங்கி வருவதாகவும், சிகிச்சை பெற்று வருவோர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். டெய்லி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஜேசிஎம் மக்கள் மன்றம் மருத்துவ குழு சார்பாக இது தினந்தோறும் நம்ம பண்ணுறோம். நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட குறைகளை நம்ம கேட்கும் போது தான் தெரியுது, இந்த தொகுதியில் நிறையா பேர் அடிபட்டுட்டு அவங்களுக்கு 2-3 வருஷமாக படுக்கையாக இருந்திருக்காங்க. கடனை வாங்கி நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ தான் நம்மளோட ஜேசிஎம் மக்கள் மன்றம் டீம்கிட்ட இந்தமாரி விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகு அவங்க தினந்தோறும் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம அவ்வளோ ஒரு டிசிப்ளினோட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,520 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.